வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய உடல் எலும்புகளை இரும்பு போல பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு நாம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், எலும்புகள் பலவீனமாகிறது தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான உணவுகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்ற அனைத்து தகவல்களையுமே நம்ம பார்க்க போறோம். நாம அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை மாற்றும் பொழுது, காலையில எழுந்திருக்கும் பொழுது, நீண்ட நேரம் நடந்ததுக்கு அப்புறம், நீண்ட நேரம் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் மூட்டுகள்ல அல்லது எலும்பு பிரதானமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் குத்துவது போன்ற வலி தோன்றுது அப்படின்னா, அதாவது முதுகு வலி, தோள்பட்டை வலி, இடுப்பு பகுதிகளில் வலி ஏற்படுறது, கை கால்களில் இந்த மாதிரிலாம் வலி ஏற்படுது அப்படின்னா எலும்புகள் நமக்கு ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குன்றது அர்த்தம். ஸோ எலும்புகள் தான் நமக்கு அடிப்படையான ஒரு வடிவத்தை கொடுக்குது, பேலன்ஸை தடுமாறாமல் இருக்கிறதுக்கு செய்யுது. ஸோ அந்த மாதிரி எலும்புகள் பலவீனமாக இருக்கும் பொழுது காயங்கள் நமக்கு ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அந்த காயங்கள் ஆறுவதற்கு தாமதமாகும். அடிக்கடி எலும்புகள் உடைந்து போகக்கூடிய சாத்தியமும் ஏற்படும். அப்போ பலவீனமான எலும்புகள் நம்முடைய பேலன்ஸை தடுமாற செய்யும் இல்லையா? அப்போ எலும்புகளை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கான ஆரோக்கியமான உணவுகள் என்னென்ன, தவிர்க்கக்கூடிய உணவுகள்லாம் என்னென்ன விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம கீரைகள் எடுத்துக்கொள்ளலாங்க. கீரை வகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். எலும்புகள் உறுதியாக இருக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் உதவக்கூடிய ஊட்டச்சத்து கால்சியம். ஸோ இதனுடன் அடிப்படையாக இருக்கக்கூடிய இணை ஊட்டச்சத்துக்களாக மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு மினரல்ஸ்களுமே எலும்புகளினுடைய அடர்த்திக்கும் ஆரோக்கியத்திற்கும் உதவிகரமாக இருக்குங்க இல்லையா? அப்போ மேலும் பல உணவுகளில் இல்லாத விட்டமின் கே, ஃபோலேட் எல்லாமே இந்த இரண்டு சத்துக்களுமே எலும்புக்கு அவசியம். அப்போ இந்த அனைத்து சத்துக்களுமே எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை நிற காய்கறிகள் மற்றும் கீரைகள் தாங்க அதிக அளவில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் அல்கலைன் தன்மை இருக்கிறதால உடலில் இருக்கக்கூடிய pH உடைய அளவையுமே சரி பண்ணி நம்முடைய எலும்பு அடர்த்தியை சரியான அளவில் பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. அப்போ தினமும் ஏதேனும் ஒரு கீரையை நம்ம உணவுகளில் சாப்பிட்டு வரும்போது எலும்பு ஆரோக்கியத்தை உறுதி பண்ணிக்கலாம். அதாவது தினமும் பச்சை இலை காய்கறிகளை உணவுகளை கண்டிப்பாக சேர்க்கணும், தவற விடக்கூடாது. அப்புறம் காய்கறி வடிசாறு, வெஜிடபிள் சூப்பெல்லாம் அப்பப்போ எடுத்துக்கணும். வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் கீரைகள் நம்ம ஏதாவது மாற்றி மாற்றி சாப்பிட்டோம்னா எலும்புகள் நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். பால் மற்றும் பால் பொருட்களை எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாங்க. எலும்புகள் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னாலே கால்சியம் தான் அதனுடைய அடிப்படை ஊட்டச்சத்து அப்படின்றது நமக்கு ஞாபகத்துக்கு வரும். உடல்ல கால்சியம் சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா எலும்புகளுடைய அடர்த்தி குறைவதோடு மட்டும் இல்லாமல் எலும்புகள் பலவீனமாகி அது எளிதில் உடைஞ்சு போயிடுங்க. இதனால தான் குழந்தைகளுக்கு அவங்க வளரக்கூடிய பருவத்தில் பால் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை கொடுக்குறோம். அனைத்து வகையான பால் பொருட்கள்லையுமே கால்சியம் சத்து நிறைந்திருக்குங்க. பால், வெண்ணெய், தயிர், சீஸ், பன்னீர் அப்படின்னு உடலுக்கு தேவையான கால்சியம் சத்து நம்ம பால் பொருட்கள் பெறலாம். பால் பொருட்கள் அலர்ஜி, எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்றவங்க தாவரங்களிலிருந்து பெறக்கூடிய பால் வகையின் மூலமாக தங்களுடைய உடலுக்கு தேவையான கால்சியம் சத்தை பெறலாம். ஸோ பசும் பால் அலர்ஜின்னு நினைக்கிறவங்களாம் அந்த பாதாம் பால் எடுத்துக்கலாம். அது தாவர வகையான ஒரு பால் அப்படின்றதால அதுவுமே உங்களுக்கு அடிப்படையாக கால்சியம் ஊட்டச்சத்து கொடுத்து எலும்புகளை பலப்படுத்தும். கடல் உணவுகள் மற்றும் மீன்களை எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகளை நம்ம பலம் பெற வைத்துக் கொள்ளலாங்க. கடல் உணவுகளில் பொதுவாக அதிக மினரல்ஸ்கள் இருப்பதாக கூறப்படுது. எலும்புகள் உறுதியாவதற்கு தேவையான விட்டமின் டி சத்து கடல் உணவுகளில் அதிகமாக இருக்குங்க. உங்களுடைய உடல் கால்சியம் சத்து உறிஞ்சுவதற்கு விட்டமின் டி சத்து தான் வேணும். அப்போ பலவிதமான கடல் உணவுகள் மற்றும் மீன்களில் விட்டமின் டி சத்தோட கால்சியம் மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் எல்லாமே நிறைந்திருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்முடைய எலும்புடைய அடர்த்தியை அதிகரித்து வயதாகக்கூடிய காலத்தில் ஆஸ்டியோபோரோசிஸ் உள்ளிட்ட பலவிதமான எலும்பு தொடர்பான குறைபாடுகளை தவிர்க்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ சப்போஸ் நீங்க சைவ உணவு சாப்பிட்றீங்க அப்படின்னா இயற்கையாகவே அந்த விட்டமின் டி சத்து சூரிய ஒளியின் மூலமாக உங்களால் பெற முடியும். காலையிலே மார்னிங் ஒரு வாக் போனீங்க அப்படின்னா அந்த எலும்புகள் மூலம் உங்களுடைய தோல் மூலமாக உங்களுக்கு அந்த விட்டமின் டி சத்து உறிஞ்சப்பட்டு எலும்புகளுக்கு பலப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்களை விட்டமின் டி சத்து உறிஞ்சி எலும்புகளை பலப்படுத்தும். விதைகள் மற்றும் நட்ஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது தினமும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டீங்கன்னா எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா கால்சியம் தவிர புரதம் மற்றும் வேறு சில மினரல்ஸ்களுமே எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவைங்க. இப்போ மெக்னீசியம், ஜிங்க், விட்டமின் இ, ஃபோலேட் ஆகிய அனைத்து மினரல்ஸ்களுமே பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பருப்பு வகைகள் இருக்கு. முந்திரி விதைகள், சூரியகாந்தி விதைகள், ஆலி விதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விதைகளுமே இருக்கு. ஸோ அப்போ தினமும் ஒரு கைப்பிடி அளவு விதைகள் மற்றும் நட்ஸ் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா எலும்புகளை நம்ம பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். ஆரஞ்சு பழம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா கோலஜன் உற்பத்தியை மேம்படுத்தி எலும்பு இணைவுகளை ஆரோக்கியமாக ஆக்கிக்கலாம், எலும்புகளையும் பலப்படுத்திக் கொள்ளலாம். உடலுக்கு தேவையான கோலஜன் உற்பத்திக்கு விட்டமின் சி சத்து அவசியங்க. ஸோ இந்த சத்து எதுக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா உடலினுடைய இணைக்கக்கூடிய திசுக்கள் மற்றும் எலும்பு மஜ்ஜைகள் அனைத்தும் உருவாவதற்கு கோலஜன் ரொம்ப ரொம்ப அவசியம். எனவே நீங்க ஆரஞ்சு பழங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா கோலஜன் உற்பத்தி உங்களுக்கு மேம்படுத்த ஆரம்பிக்கப்படும். அப்போ கோலஜன் உற்பத்தி மேம்படுத்தப்படும் போது எலும்புகளுடைய ஜாயின்ஸ் எல்லாம் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும், எலும்புகளும் பலமாக இருக்கும். அப்போ உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க
வந்து ஆரஞ்சு பழங்களை ஜூஸாக எடுத்துக்கொள்வதோ அல்லது ஆரஞ்சு பழத்தை அப்படியே சுவைத்து எடுத்துக்கொள்வது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் எலும்புகளை வலுவாக்கும். இப்போ எலும்புகளை வந்து பலப்படுத்தக்கூடிய உணவுகளை போலவே எலும்புகளை பலவீனமாக்கக்கூடிய உணவுகளையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி முதலிடம் வகிக்குதுங்க. உடலுக்கு வந்து புத்துணர்ச்சி தரக்கூடிய காஃபி இல்லாமல் பொழுது விடியாது அப்படின்னு பல பேரும் சொல்லுவாங்க. இப்போ காஃபி கொட்டையில் 20% அளவுக்கு நீங்கள் சிக்கரி வந்து சேர்க்கணும். தினமும் நீங்கள் 2 கப் காஃபி எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலே அதுவே உங்களுக்கு போதுமானது தான். அந்த அளவு அதிகமாகும் அப்படின்னா காஃபியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், அந்த பொருட்கள், அதாவது பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் என்ன பண்ணணும்னா கால்சியம், இரும்பு, துத்தநாகம் போன்ற எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்களை எல்லாம் உடலில் சேர விடாமல் தடுத்துரும். அப்போ எலும்புகள் வந்து வீக் ஆகிறதுக்கு முதல் முக்கிய காரணமாகவே காஃபி பானம் அப்படின்றது தான் கருதப்படுது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காஃபி எல்லாம் அளவாக எடுத்துக்கொள்ளுங்க. உப்பு வந்து நீங்கள் அளவாக தாங்க எடுத்துக்கொள்ளணும். நாள் ஒன்றுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை 2.3 மில்லிகிராம் அளவு மட்டும்தான் உப்பு. இப்போ இந்த அளவு நீங்கள் அதிகரித்து சாப்பிட்றீங்க அப்படின்னா அது உங்களுடைய சிறுநீரகத்தை பாதிக்கும். அன்றாட பயன்பாட்டில் உப்பினுடைய அளவு அதிகரிச்சதுன்னா நீங்கள் உடலில் கால்சியத்தை இழந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். ஏன்னா உப்பு வந்து சிறுநீரகங்கள் வழியாக உடலில் இருக்கக்கூடிய கால்சியத்தை அதிக அளவு வெளியேற்றிடும். அப்போ அளவுக்கு அதிகமாக உப்பு பயன்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற நோய் வந்து உள்ளாகும். எலும்பு தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஸோ அதனால் நீங்கள் உப்புமே அளவாக தான் எடுத்துக்கணும். வெள்ளை சர்க்கரை, ஒயிட் சுகர்லாம் நம்ம வந்து அளவாக தான் எடுத்துக்கணும். இல்லைனா எலும்புகள் வந்து பலவீனமாயிடும். இப்போ தினமும் நம்ம 30லேருந்து 40 கிராம் வரையாவது வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கொள்கிறோம் இல்லையா? பெரும்பாலானவர்கள் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற அந்த நோய் தாக்குதலுக்கு உள்ளாவதில் வெள்ளை சர்க்கரைக்கு அதிக பங்கு இருக்குங்க. எலும்புகளை உருக்குலைக்கு செய்வதில் வெள்ளை சர்க்கரைக்கும் முதலிடம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அன்றாடம் இனிப்பு எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு வந்து ஊட்டச்சத்து இருந்தக்கூடிய உணவுகளை தொடர்ந்து அது கூட சேர்த்து எடுத்துக்கிறோம்னா அது எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது. அப்படி எடுத்துக்கொள்ளாமல் வெறும் வெள்ளை சர்க்கரை மட்டுமே நம்ம எடுத்துக்கிறோம்னா சர்க்கரை வந்து அந்த எலும்புகளுக்கு தான் முதல்ல தீமை பண்ணும். அது இன்னமும் உங்களுக்கு நீரிழிவு, புற்றுநோய் போன்ற நோய்களையுமே வரவழைச்சிரும் அப்படின்றத மறந்து விடாதீங்க. அதனால் சர்க்கரை வந்து அளவாக பயன்படுத்திக்கோங்க. செயற்கை குளிர்பானங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒன்று தான் செயற்கை குளிர்பானங்கள். அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய எலும்புகளை வீக் ஆக்குங்க. 200 மில்லி அளவு சோடாவில் 10 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கப்படக்கூடிய செயற்கை பானங்கள் உங்களுடைய உடலுக்கு என்ன நன்மைகளை தரும்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? 1% கூட உங்களுடைய உடலுக்கு நன்மைகளை தராத பானங்கள் தான் இந்த குளிர்பானங்கள். இதுக்கான காரணம் என்னன்னா, குளிர்பானங்கள் இருக்கக்கூடிய பாஸ்பாரிக் அமிலம் என்ன பண்ணும் அப்படின்னா உடல்ல கால்சியம் உறிஞ்சப்படுவதை தடுத்துருங்க. எலும்பு அடர்த்தியை குறைக்கும். எலும்புகளை மென்மையாக்கி எலும்பு முறிவுக்கு வழி செய்யும். எலும்பினுடைய ஆரோக்கியத்திற்கு செயற்கை குளிர்பானங்கள் எதிர்மறையாக செயல்படுகிறது அப்படின்றத ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால எலும்பு முறிவுக்கு வழிவகுக்கக்கூடிய இந்த செயற்கை குளிர்பானங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி இருங்க. ஆல்கஹால் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒன்று. பொதுவாக ஆல்கஹால் எடுத்துக்கொள்ளக்கூடிய என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டாலுமே ஆல்கஹால் உங்களை வந்து பாதிக்கும். ஸோ நீங்கள் ஆல்கஹால் எடுத்துக்கொள்ளும் போது உடலில் வந்து யூரிக் அமிலத்தினுடைய அளவு அதிகரிச்சிடும். அதனால் மூட்டுகள் இருக்கக்கூடிய மூட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து யூரிக் அமிலம் வந்து போயிட்டு தங்கி மூட்டுகளில் வந்து வலியை உண்டாக்கும். ஆல்கஹால் அருந்துபவர்கள் யாராக இருந்தாலுமே அவங்களுடைய எலும்பு அடர்த்தி வந்து குறைஞ்சிரும். வலுவான எலும்புகள்லாம் மென்மையாகி சீக்கிரமே எலும்பு முறிவு ஆரம்பிக்கும். அப்போ குறிப்பாக ஆல்கஹால் அருந்தக்கூடியவர்கள் யாராக இருந்தாலுமே அவங்களுடைய எலும்புகள் வந்து பலவீனமாகும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய உணவுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு எலும்புகளை பலவீனமாக்கக்கூடிய உணவுகள் வந்து கொஞ்சம் தள்ளி இருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த 50-60 வயதுகளிலுமே கூட எலும்புகளை நம்ம பலமாக வைத்துக் கொள்ளலாம். ஸோ நீங்களும் அது போல பலமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.